ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தயா கனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கோட வீடியோ வந்து இந்த ப்ளவுஸில் எப்படி டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து டிசைனை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுங்கிறத காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த போட் நெக் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா 14.5 வரைக்கும் இருக்குது. ஹைட் வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு எட்ஜில் வந்து ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா அங்கேருந்து நமக்கு டிசைன் ஸ்டார்ட் ஆகும், அதனால தான். ஓகே, இப்போ லைன் வந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒயிட் கலர் கார்பன் பேப்பர் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த 2 பேப்பருமே நான் எடுத்து முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ எது வந்து நமக்கு செட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ இந்த பிக்சர் பார்த்து தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பண்ணணுன்ட்டு. பட் இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட் நெக்குக்கு இந்த சைஸ் அளவு தான் நமக்கு செட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவில் நான் ட்ரா பண்ணி வச்ச வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் டிசைன் பண்ணணும். அதனால தான் இந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பரில் வச்சது வந்து எடுத்தோன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அது நமக்கு போட் நெக்குக்கு செட் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம இந்த பேப்பர் தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எப்படி செட் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. போட் நெக்னால் நம்ம இந்த ஹெட் வரைக்கும் தான் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். அதை வந்து பேப்பரை மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிட்டு நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டு எல்லாமே கிளியராக தெரியும். அதனால தான் பாருங்கள், கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிட்டோன்னா நமக்கு அந்த போட் நெக் இருக்குது பார்த்திங்களா, அந்த நெக்குக்கு ஒரு டிசைன் போட்டுக்கலாம். அதனால தான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரேசிங் பேப்பரை வந்து கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த பேப்பர் வைக்கணும். நம்ம இதை நகட்டாமல் அந்த பேப்பரை பிடிச்சிக்கிட்டே இந்த கார்பன் பேப்பரை உள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி தள்ளி விட்டுட்டு அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே நம்ம கார்பன் பேப்பரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பேனாவோ பென்சிலோ என்ன உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மடித்து வச்சது கட் பண்ணிட்டு கூட நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பட் நான் கட் பண்ணலை, அப்படியே வச்சு தான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்டு சென்டரு எல்லாமே பார்த்துக்கணும். ஒரே தான் பார்த்துட்டு இது சென்டராக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இந்த சைடில் இருக்கிற ஃப்ளவர் வந்து நான் கொஞ்சம் தான் ட்ரா பண்ண போகிறேன். அதனால் எந்த அளவுக்கு ட்ரா பண்ணணுங்கிறது முதல்ல செட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற பேப்பரை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு ஷார்ப் பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்போவுமே பேப்பரை வந்து ஷேக் பண்ணாமல் டைட்டாக பிடிச்சிக்கணும் ஒரு ஹேண்டில். இல்லைன்னா ஒரு வெயிட்டுக்காக மேலே பேப்பர் மேலே ஏதாவது வச்சுக்கோங்க. நான் வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிக்சரில் வந்து ஒயிட் கலரில் திக்காக ஒரு லைன் தெரியுது பார்த்திங்களா, அந்த லைன் மேலே தான் நான் வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன், நமக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானது இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ஆர்ச் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நான் ஃபுல்லாக ஃப்ளவர் கொடுக்கலை, பாதி தான் கொடுக்க போகிறேன். கொஞ்சோண்டு இந்த சைடு கொஞ்சம், அந்த சைடு கொஞ்சம். ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எந்த அளவுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த ஆர்ச் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த ஆர்ச் மாதிரி வந்த ஃப்ளவரை வந்து கஸ்டமர் வந்து ஹேண்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு விட சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கிளியர் டீட்டெயில்டாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பெயிண்டிங் பண்ணும்போது நான் இந்த ஹேண்ட்ஸோட விஷயத்தை எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி காட்டுறேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டான்ஜூர் பெயிண்டிங் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 2 லீஃபும் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, அந்த சைடு ஒரு 2 லீஃபு ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு எல்லாமே ட்ரா பண்ணி முடிச்சிட்டேனா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கார்பன் பேப்பர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ட்ரா பண்ணியாச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக எடுத்து பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கிளியராக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்களேன் டிசைனு. இப்போ உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, அது கார்பன் பேப்பர் ஒயிட் கார்பன்னால லைட்டாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிக்சர் பார்த்து நம்ம எந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சுட்டு அடுத்த வீடியோவில் நான் எப்படி பெயிண்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.